தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லைவ் எக்ஸிக்யூஷன் அல்கோ செட்டப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் அல்கோ ட்ரேடிங்காகவே கிரியேட் பண்ண சேனல். நீங்கள் அல்கோ ட்ரேடிங்கை பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரையும் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பொதுவாக மக்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மந்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம அல்கோ லாகின் பண்ணி செட்டப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மந்த் ஃபுல்லாக அது ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் பண்ணும் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி அல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட புரோக்கர் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு அன்னைக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் லைவுக்கு கொண்டு போறீங்களோ அது எல்லாமே நம்ம செட்டப் பண்ணணும். இதை வந்து நீங்கள் தினமுமே பண்ணணும். நீங்கள் ஒரு நாள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு அல்கோ வந்து ரன் ஆகாது. இது எல்லாமே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடி பண்ணணும். அதாவது 8:45லேருந்து 9:15க்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாமே நம்ம தினமும் கம்ப்ளீட் பண்ணாதான் அன்னைக்கு அல்கோ ட்ரேடிங் ரன் ஆகும். ஓகே, இந்த செட்டப்லாம் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத லைவா இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8:46. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட செட்டப் லாகின்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போது நம்ம 8:45லேருந்து 9:15க்குள்ளே இந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டப் பண்ணணும். நீங்கள் 8:45க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் செட்டப் பண்ண முடியாது. 8:30லேருந்து உங்களோட புரோக்கரை லாகின் பண்ண முடியும். பட் ஸ்ட்ராட்டஜி செட்டப் பண்ண முடியாது. 8:45க்கு அப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி செட்டப் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் 8:45லேருந்து 9:15க்குள்ளே என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட புரோக்கரையும் லாகின் பண்ணிடுங்க, ஸ்ட்ராட்டஜி செட்டப்பும் பண்ணிடுங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போது டைம் வந்து 8:46. இப்போ நம்ம புரோக்கரை லாகினும் பண்ண முடியும், செட்டப்பும் பண்ண முடியும். இப்போ நம்மளோட அல்கோ பிளாட்ஃபார்ம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே கனெக்டட் புரோக்கர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் என்னென்ன புரோக்கர்ஸ் எல்லாம் இந்த அல்கோ வெப்சைட்டோட லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த புரோக்கரோட லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகுது. நீங்கள் எந்த புரோக்கரில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் மணியை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த புரோக்கரில் தான் அல்கோ வந்து நீங்கள் செட்டப் பண்ணி ரன் பண்ண விடுவீங்க. ஸோ அந்த புரோக்கரை லாகின் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு நான் இந்த புரோக்கரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே லிஸ்டட் புரோக்கர் எல்லாமே வரும். இங்கே லாகின் இருக்குது பாருங்கள் க்ரீன் கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இந்த புரோக்கருக்கான பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அத்தன்டிகேட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அத்தன்டிகேட்டரில் ஒரு 6 டிஜிட்டுக்கு ஓடிபி இருக்கும். அதை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ அதை பார்த்து நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே லாகின் வித் ஃபின்வேசியான்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? புரோக்கரை லாகின் பண்ணணும். ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன். இது ஒரு புரோக்கர் தான் லாகின் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. நீங்கள் மல்டிபிள் புரோக்கர் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிபிள் புரோக்கரையும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் ஜீரோதாவில் ரன் பண்ணுறேன். ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் ஏஞ்சல் ஒனில் ரன் பண்ணுறேன். அப்படின்னான்னு கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து என்னோடய பிரதர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், என்னோடய மதர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், ஃபாதர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட புரோக்கரையும் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிவிட்டு இந்த அல்கோ டெஸ்ட்லேருந்து உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு புரோக்கர் தான் லாகின் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. மல்டிபிள் புரோக்கர்ஸையும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது 8:45லேருந்து 9:15க்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ட்ரேட். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் லைவுக்கு கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நான் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எடிட் எக்ஸிக்யூஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கங்க. இங்கே மேலே குவான்டிட்டி மல்டிப்ளேயர் அப்படின்னு இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு லாட் போட போகிறீங்களா இல்லை 2 லாட் போட போகிறீங்களா அப்படிங்கிறது கேட்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா 2 லாட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த லெக் வைஸ் செட்டிங்ஸ் எல்லாமே ஒரு தடவை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு என்ன லெக் வைஸ் செட்டிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஆர்டர் டைப் இருக்கு இல்லையா, ஆர்டர் டைப் எல்லாமே லிமிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ ஸ்லிப்பேஜஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும்.
மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்னா ஸ்லிப்பேஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த என்ட்ரி ஆர்டர் டைப் அப்படிங்கிறது லிமிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. டிஃபால்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கும். அந்த குவான்டிட்டி மல்டிப்ளையர் அப்படிங்கிறது எத்தனை லாட்ஸ் போட போகிறீங்க அப்படிங்கிறது. ஒரு லாட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல 1 அப்படின்னு என்ட்ரு பண்ணுங்கள். 2 லாட்ஸ் அப்படின்னா 2 அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்டிபி பேஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூஷன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:16. ஸோ ஓகே, இது எல்லாமே. ஸோ அதே போல் என்னென்னைக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நான் எல்லா நாளுமே கொடுத்துருக்கேன், அதனால் எல்லாமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எடிட் ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்டிவேட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன ப்ரோக்கரில் இந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குது. நீங்கள் லாகின் பண்ண ப்ரோக்கர் லிஸ்ட் எல்லாமே கீழே ஷோ ஆகும். இப்போ நான் ஒரு ப்ரோக்கர் லாகின் பண்ணதுனால எனக்கு அந்த ஒரு ப்ரோக்கர் மட்டும் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் ஃபார் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு க்ரீன் கலரில் இங்கே வரும். இப்போது மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டெப்ளாய்டு ஸ்ட்ராட்டஜிஸில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் ரன்னிங் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து சிக்னல் கிடைச்சோன்னே என்ட்ரி வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடு எடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக P&L எல்லாமே ஷோ ஆகும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸை வந்து அது புக் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அல்கோ செட்டப் வந்து பண்ணணும். இந்த ப்ராசஸை நீங்கள் தினமும் பண்ணணும். இது ஒரு நாள் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா ஹோல் மந்த் வந்து ரன் ஆகாது. தினமும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 8:45லேருந்து 9:15க்குள்ளே உங்களோட ப்ரோக்கர் லாகின் பண்ணணும். ப்ரோக்கர் லாகின் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் லைவுக்கு கொண்டு போகிறீங்க, ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் மேனுவலாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல் டே பார்த்தீங்கன்னா அது ஆல்கோ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகிக்கும். அதாவது ஸ்டாப் லாஸ், டார்கெட் அது எல்லாமே ரன் ஆகிக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட்டில் எவ்வளோ P&L போகுது, டோட்டல் MTM எவ்வளோ போகுது, நீங்கள் மல்டிபிள் ப்ரோக்கர்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்கர்ஸ்லையும் எவ்வளோ P&L இருக்குது, MTM வந்து எப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு, அதாவது கிராஃப் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி மேலே கீழே போயிருக்கு அப்படிங்கிற அந்த MTM கிராஃபை இங்கே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு, ட்ரிகர் டைம் எவ்வளோ, எல்லாமே ரிப்போர்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காட்டும். ஓகேங்களா? ஸோ நான் ஒன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி லைவில் ரன் ஆகும்போது இது எப்படி எடுத்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 2:30 கிட்ட இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகிட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் லைவில் பார்க்கலாம், லைவில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத கீழே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ட்ரேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ட்ரேட் இன்றைக்கி எடுத்திருக்கு. இன்றைக்கி புட் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி ட்ரிகர் ஆகிருக்கு. ட்ரிகர் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைவில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எவ்வளோ மார்ஜின் பிளாக் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க முடியும். இப்போ நம்மளோட ப்ரோக்கர் லாகின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் P&L இங்கே என்ன ரன் ஆகுதோ அதே P&L பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரோக்கர் லாகின்லேயும் நம்மளால் பார்க்க முடியும். லைவாகவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லைவ் அல்கோ செட்டப் வந்து நம்மளால் பண்ணணும். ஒன்ஸ் ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் ஆர்டர்ஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஆல்ரெடி ஓப்பன் ஆர்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரன் ஆனதுக்கு எக்ஸிக்யூட் ஆனதுக்கு ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி போட்டிருக்கு. கால் சைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் வந்து பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இன்கேஸ் கால் சைடும் ட்ரிகர் ஆயிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கால் சைடுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து அது போட்டிருக்கும். ஸோ அது வந்து ஆர்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் பெண்டிங்கில் இருக்கும். ட்ரேட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பொசிஷன்ஸில் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இங்கேயோட P&L இங்கே என்ன ஷோ ஆகுதோ சேம் P&L பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அல்கோலையும் ஷோ ஆகும். நீங்கள் ப்ரோக்கர் லாகினும் பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் வந்து இங்கே அல்கோலையும் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அல்கோலையும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த ரன்னிங் லெக்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இங்கே என்ட்ரி டைம் என்ன, எத்தனை மணிக்கு வந்து என்ட்ராயிருக்கு, ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகும். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ப்ரோக்கரில் தான் போய் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது.
இங்கேருந்தும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரையும் ரன் ஆகட்டும், இல்லை டார்கெட் ஹிட் ஆகிற வரையும் ரன் ஆகட்டும்னு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே எம்டிஎம் கிராஃப் இருக்கும். அந்த எம்டிஎம் கிராஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் P&L எப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த லெக் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆனதுலேருந்து லாஸில் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் அரௌண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 o'clock அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து லைவ். நீங்கள் வந்து ஒன்ஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எம்டிஎம் கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் ஆனதுலேருந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆணுச்சா இல்லை லாஸில் போணுச்சா, எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களோட அனலைஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் P&L ரன் ஆகும். மினிமம் எம்டிஎம் அப்படிங்கிறது உங்களோட மேக்ஸிமம் லாஸ் இன்றைக்கி எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறான்னு தான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அல்கோ டெஸ்ட்டில் வந்து நம்ம லைவ் எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம பண்ணுறது. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 8:45லேருந்து 9:15க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புரோக்கர் லாகின் பண்ணணும். அன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் மார்க்கெட் டவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட புரோக்கரில் மட்டும் லாகின் பண்ணி P&L எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை வந்து அல்கோ டெஸ்ட் லாகின் பண்ணி எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு மானிட்டர் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்லை. எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் முடிகிறதுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லா ஆர்டரும் ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆர்டர் ஸ்கொயர் ஆஃப் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். அது புரோக்கர் சைட்லேருந்தும் பண்ணலாம், அதாவது புரோக்கர் லாகின் வழியாகவும் பண்ணலாம். இல்லை நீங்கள் அல்கோ டெஸ்ட்லேயும் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்கொயர் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.